ராஜ்யத்தில் இருக்குன்னா ராஜாவோட ஆளுகையின் கீழே இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ராஜாவோட ஆளுகையின் கீழே இருந்தீங்கன்னா ராஜாவோட சித்தம் மட்டும்தான் நடக்கணும். 12:31 தேவனோட ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எதை கொடுக்க பிரியமா இருக்கிறார்? ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார். ராஜ்யம்னா என்ன? தேவனோட ஆளுகை, தேவனோட அரசாட்சி, தேவனோட சித்தம் நிறைவேறக்கூடிய இடம். வச்சுங்க கொலோசியர் 1:12 ஒளியிலுள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும், ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம், அதில் நம்ம பிரவேசிக்க தகுதிப்படுத்தியிருக்கிறார். அந்த சுதந்திரம் என்ன? பயப்படாதே சிறு மந்தைய, ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறாரு. அந்த சுதந்திரம் என்னவென்றால் ராஜாவுடைய ஆளுகை, ராஜாவுடைய சித்தம் நிறைவேறக்கூடிய இடம். ஒரு நாளில் இந்த ராஜ்யம் பிரத்யட்சமாக இருக்கும். அப்போ வேதனை இருக்காது, அப்போ கண்ணீர் இருக்காது, மரணம் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாம் சமாதானம் நிறைந்துதான் இருக்கும். ஏன்னா அப்போ ராஜாவோட ஆளுகை மட்டும்தான் நடக்கும். நீங்கள் தேவனோட ராஜ்யத்தின் கீழே இருக்கீங்களா? நீயாலுமே ராஜ்யத்தில் இருக்குன்னா ராஜாவோட ஆளுகையின் கீழே இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ராஜாவோட ஆளுகையின் கீழே இருந்தீங்கன்னா ராஜாவோட சித்தம் மட்டும்தான் நடக்கணும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்தையும் ராஜாட்ட கேட்டு தான் எடுக்கணும். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே கல்யாணம் பண்ணவா கல்யாணம் பண்ண வேணாமா கேட்கணும். இல்லை பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறாரு, அதை விடு, அவர்கிட்ட கேளு. எல்லாரும் ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க, அவர்கிட்ட கேளு. என்ன நீ ராஜ்யத்தில் இருக்கிற? ராஜ்யம் வரணும் என்றால் ஒவ்வொரு காரியத்திலையும் ராஜாவுடைய விருப்பத்தை கேட்கணும். அப்படி கிடையாதுங்க. மக்கள் அவங்க நினைக்கிறத செய்வாங்க, அவங்க விரும்பலைன்னா என்னன்னாலும் செய்வாங்க. அப்படின்னா நீங்கள் ராஜ்யத்தில் இல்லை, ராஜாவுடைய டொமினியனில் இல்லைன்னு அர்த்தம். இயேசுவை லாடா ஏற்றுக்கொண்ட மக்கள் ரொம்ப கொஞ்சம். நான் சொன்னது புரியுதுங்களா? பிடிக்கலன்னா சச்சை விட்டு போயிடுவாங்க. கத்தட்ட கேட்டியா? கேட்டனா போகவே விட மாட்டார் அவர். கத்தட்ட ஒரு வார்த்தை ஒப்பீனியன் கேட்டியா நீ? அப்படின்னா நீ உன் ராஜ்யத்தை நடத்துகிற, கத்தோட ராஜ்யத்தை நடத்தலை. நம்முடைய மாம்ச ராஜ்யத்துக்குள்ளே போக விரும்பாதுங்க. மனசுக்கு சரீரத்துக்கு ஒரு ஆசை இருக்கு. இயேசு கெத்செமனே சொன்னார் பார்த்தீங்களா? ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. அதான் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனுடைய மனநிலை. ஒவ்வொரு தீர்மானமும் வரும் பொழுது நான் அல்ல, தேவன் என்ன சொல்றாரு அப்படி கேட்டு பாருங்க, உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் கத்தட்ட கேட்டுடுங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம எப்போ தீர்மானம் பண்ணோம்னா, எப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தீர்மானம் பண்ணுவோம். ஃபாஸ்டிங்கில் இருக்கேம்பாங்க. இதுக்கு கல்யாணத்திலாம் கத்தருடைய சித்த தேடுற மக்கள் ரொம்ப கம்மிங்க. முதல்ல நம்ம சாதி சனமானு பார்ப்பாங்க, அதான் முதல்ல தேடுவாங்க. ரெண்டாவது எவ்வளோ போடுவாங்கன்னு தேடுவாங்க. அப்புறம் என்ன வேலை பார்க்குறான்னு தேடுவாங்க. இது ராஜா இங்கே வந்தார், ஆனால் பத்திரிக்கைக்கு மேலே இருக்கும் இந்த காரியம் கத்தரால் வந்ததுன்னு இருக்கும். சின்ன சின்ன காரியத்தை ஜெபிச்சு பாருங்க, அங்கே உங்களுக்கு தோல்வி இருக்காதுங்க, நிறைவு இருக்குங்க. அதான் ராஜ்யத்தின் மனநிலைங்க. பரலோகத்தில் குழப்பம் இருக்கா? பரலோகத்தில் கண்ணீர் இருக்கா? பரலோகத்தில் வேதனை இருக்கா? ஏன் இல்லை? அங்கே ஒரே ஒருத்தரோட சித்தம் மட்டும்தான் இருக்கும். இஸ்ரேல் மக்கள் உள்ள போகலை. அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு இயற்கையான ஒரு ரெப்ளிகா மாதிரி ராஜ்யம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு ஒரு பூமிக்குரிய வாழ்க்கை, பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை போல 30 லட்சம் மேல் போல. ஏன் 30 லட்சம் மக்கள் போல? 30 லட்சம் சித்தரிஞ்சங்க.
30 லட்சம் பேருக்கும் 30 லட்சம் விருப்பம் இருந்துச்சுங்க. குடும்பத்தில் ஒரே சித்தம், ஒரே ஆளுகை இருக்கட்டும், அந்த குடும்பம் சமாதானம் நிறைந்த குடும்பம் இருக்கும். பிசாசோட உட்பிரவேசிப்பதே இருக்காதுங்க. சண்டை போட போறீங்க, சண்டை போட்டுட்டீங்க, அந்த நேரத்தை உற்சாகப்பட்டு மாம்சத்தை சண்டை போட்டீங்க, முடிஞ்ச உடனே நான் செஞ்சது சரியா அப்படி ஒரு நிமிஷம் கேட்டுட்டீங்கன்னா அடுத்த செகண்டு குடும்பம் சமாதானமாக மாறிடும். ஏன்? ராஜாவுடைய ஆளுகை இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். கையில் சொல்லுவோம், என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் செய்யப்படுவதாக. ஆமென், ஆமென்.